தி ஹிந்து இங்கிலீஷ் 15th February dated, அதாவது 14th February வேலண்டைன்ஸ் டே நினைவு கூறும் வகையில் ஒரு கட்டுரை. தலைப்பு என்னன்னா, லவ் அண்ட் இட்ஸ் நியூ ஃபேங்கிள்டு டேர்ம்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த நியூ ஃபேங்கிள் லவ்வுக்கு அதோடைய நியூ ஃபேங்கிள்டு டேர்ம்ஸ் அப்படின்னா, நியூ ஃபேங்கிள்டுனா காலத்திற்கு தகுந்த மாதிரியான மாடர்னான புதிய வார்த்தைகள், அவ்வளோதான். அந்த தலைப்பில் ஒரு கட்டுரை வந்திருக்குங்க. அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறவங்க வந்து பிரீத்தி எம்எஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அதில் நிறைய அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து இஎன்எம்னா எத்திக்கல் நான் மோனோகமஸ் ஆர் நான் மோனோகமி அப்படிங்கிறாங்க. விஷயம் என்னன்னா, மோனோகமி ஒருவருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையை கடந்து ஒருவருக்கு ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற ஒரு கப்பல் திருமண தம்பதிகளாகவே ஆன பிறகு கூட அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரோடு சம்மதத்தோடு வேறு உறவுகளில் ஈடுபடும் என்கிற கலாச்சாரம் இந்திய அளவில் பயங்கரமாக பெருகிக்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ், அதாவது ஆச்சாரம் கலாச்சாரம்லாம் கொஞ்சம் பேசுகிறதுனால கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இந்த நகரங்களுக்குள்ளும் உள்ளே அந்த விஷயங்கள் வந்துருச்சுங்கிறாங்க. இது சரி தப்புங்கிறதெல்லாம் கடந்து வாழ்க்கை வந்து காதலும் திருமண உறவுகளும் வெவ்வேறு பெயர்களில் எப்படி மாறி என்னென்ன மாதிரி ஓப்பன் கப்புள்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிக்கிட்டு, முதல்ல பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, டேட்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து அந்த டேட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து கோவிடை ஒட்டி ஒரு 2 மில்லியன் பேர், ஒரு 20 லட்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. 2017 ஒட்டிலாம் 2017 ஒரு வெறும் 8 லட்சம் பேர், அப்புறம் ஒரு 20 லட்சம் பேர் 2023. இப்போ 2023, 25 30 லட்சம் பேர் அந்த டேட்டிங் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணியிருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பெரும்பான்மையானோர் மேரிட் கப்புள்ஸ், யங் கப்புள்ஸ் தான். அப்படி 20-30களில் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா சீனியர்களுமே கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மதத்தோடு செய்கிறதுனால இது வந்து பாலிகமி, ஒருவருக்கு ஒருவர் என்ற நிலையை கடந்து பலதரப்பட்ட உறவுகளோடு இருக்கலாம். அதில் கொஞ்சம் எத்திக்கலாம், அறத்தோடு செஞ்சுக்கிறாங்களாம், கட்டுப்பாடோட. எப்படி எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தெரியாமல் தண்ணி அடிக்க மாட்டார், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு தான் எதுனாலும் செய்வோம் அப்படின்னு. எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்டுக்காரம்மா வேற எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க, அவருக்கு தெரியாமல் நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன்னு இந்த கலாச்சாரம் பெருகி ஊற்றெடுப்பதாக அந்த கட்டுரை சொல்லுது. இது யார் யாருக்கு என்ன நலனை கொடுக்குங்கிறத விட காலம் பல்வேறு மாற்றங்களை சந்திக்கிறது, அது இதுவும் ஒரு வகையே.